விருதுநகர் கல்குவாரி விபத்தின் போது வெடிச்சு திரிய குடோன் கட்டிடத்தில் 3 பேர் பலியாக இருக்கக்கூடிய சூழலில் 1000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு வாகனத்தில் இருந்த வெடிப்பொருள் வெடித்து சிதறி அங்கிருந்த 3 பேர் பலியாக இருக்கக்கூடிய சூழலில் வேறு ஒரு வாகனத்தில் இருந்த 1000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு வாகனத்தில் இருந்த 1000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 1000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி. அதாவது இன்று காலை விருதுநகர் மாவட்டம் அருகே உள்ள ஆவியூர் கிராமத்தில் இயங்கி வரும் கல்குவாரியில் வெடிப்பொருள் சேகரிக்கப்பட்டு வைக்கும் குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் காலை 3 வாகனங்களில் வெடிமருந்து கொண்டு வரப்பட்டு அதனை குடோனுக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஒரு வாகனங்கள் மருந்துகளை குடோனுக்கு மாற்றிவிட்ட நிலையில் இரண்டாவது வாகனத்திலிருந்து வெடிமருந்துகளை மாற்றும் போது எதிர்பாராமல் வெடித்து சேதையில் 3 பேர் உயிரிழந்தனர். இது மீதம் உள்ள வாகனத்தில் உள்ள வெடிமருந்துகளை வெடிப்பொருள் ஆய்வு செய்யும் நிபுணர்கள் தற்போது அதை கைப்பற்றி அவர்கள் வாகனத்தில் ஏற்றி வைத்துள்ளனர். இது சுமார் 1000 கிலோ எடை உள்ள வெடிமருந்துகள் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த வெடிப்பொருளில் பியூஸ் ஒயர், டெண்டினேட்டர், எக்ஸ்ப்ளோசர் உள்ளிட்ட பொருட்களும் அதில் இருப்பதாக தகவல் தெரிவித்து வருகின்றனர். தர்ஷினி. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.